Daily. Taste the Daily. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே குறிச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் மதுப்பிரியர்கள் கடை விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வாங்கும் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் திருவிடைமருதூர் தாலுகா குறிச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் 140 ரூபாய் மதுபான பாட்டிலுக்கு 150 ரூபாய் விற்பனை செய்ததால் கடை விற்பனையாளரிடம் மதுப்பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு என்னதான் உத்தரவு பிறப்பித்தாலும் கடை விற்பனையாளர்கள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல கூடுதல் பணத்தை பெறுவதிலேயே குறியாக இருப்பதாக மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரிக்கு ரயிலில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அசாம் மாநிலம் திப்ருகரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகளை இறக்கிவிட்டதும் பராமரிப்பு பணிக்காக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் உள்ள பணிமனைக்கு சென்றது. அங்கு ரயில் பெட்டிகளை ஊழியர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது முன்பதிவு அல்லாத பெட்டியின் இருக்கைக்கு கீழ் சூட்கேஸ் ஒன்று இருந்துள்ளது. இதனை திறந்து பார்த்தபோது 8 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பேருந்து நிலையம் அருகே 40 கிலோ உயர் ரக கஞ்சா பிடிபட்டது. கீழக்கரை பேருந்து நிலையம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் நிறுத்தாமல் சென்றதால் அவரை துரத்திய போது 40 கிலோ கஞ்சாவை கீழே போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் சர்வதேச மதிப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததால் நாள்தோறும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கோவையில் நகை வியாபாரியின் காரை லாரியால் வழிமறித்து 1,25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் 5 பேர் கொண்ட கும்பலால் கொள்ளையடிக்கப்பட்டது. நகை வியாபாரியான ஜெய்சன் ஜேக்கப் என்பவர் சென்னையிலிருந்து தங்கக்கட்டிகளை வாங்கிக் கொண்டு சொகுசு காரில் கோவை வந்தார். கோவை பாலக்காட்டு சாலையில் எட்டிமடையை தாண்டி சென்று கொண்டிருந்த போது லாரியில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் காரை வழிமறித்து கத்தி முனையில் நகை வியாபாரியை மிரட்டி தங்கக்கட்டிகளை கொள்ளையடித்து சென்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இது போன்ற கொள்ளை சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.